இனிமே தான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷன் உள்ள வைக்கும் போது அதை கேள்வி பண்ணி போறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாரோடையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல வந்து உட்காந்து இங்கே இருக்கிறவங்க கிளப்பி விட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்குடா தியேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கலாம் வந்தா நீங்க எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்ப அதை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேற மாதிரி அவரை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டரா ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர்